சீதா சுரேஷ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர பயிற்சி பலன்களை இந்த பதிவின் மூலமாக பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்ப்போம். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த சுவாதி நட்சத்திரத்தின் கடவுள் யாருன்னா நரசிம்ம பெருமான். இது எல்லாம் எப்ப நடந்துச்சு? மே 1ஆம் தேதியிலிருந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. 8ஆம் இடத்துல யார் மாட்டான்னு சனீஸ்வர பகவான் ஃபுல்லா விளையாடுவார். சிலருக்கு பதவி போச்சு, சிலருக்கு வேலை போச்சு, சிலருக்கு உண்மையான ஊழியர்கள் தன்னை விட்டு விலகி நீங்க நல்லவங்கன்னு ரெஃபர் பண்ணி வேற ஒரு இடத்துல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அஷ்டமத்து குரு அதுல வக்ர காலத்தில் முழு பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி துலாம் ராசிக்காரர்களே. துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு வக்ர காலம் எப்படி இருக்கு என்று பார்ப்போம். இந்த 12 ராசியிலேயே குரு வக்ர காலத்தை சரியாக எதிர்கொண்டு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி துலாம் ராசி. ஏன்னா துலாம் ராசிக்கு அஷ்டமத்து குருன்னு ஒரு குரு வந்தாருப்பா. மே மாதம் 1ஆம் தேதி அஷ்டமத்து குரு. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து குரு. இந்த அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலும் எந்த கிரகம் இருந்தாலும், அஷ்டமம் என்பது 8 என்பது சனீஸ்வரனோட நம்பர், சனீஸ்வரனோட வீடு. 8ஆம் இடத்துல யார் மாட்டான்னு சனீஸ்வர பகவான் ஃபுல்லாக விளையாடுவார். அவருடைய ஆட்டத்தை சிறப்பாக செய்வார். கர்மக்காரகனாக உங்கள் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் சனீஸ்வர பகவான். பகவான் என்ற சொல்லுக்கான கடவுள் சனீஸ்வர பகவான் தான். அந்த சனீஸ்வர பகவான் விளையாடக்கூடிய இடம் 8. அந்த 8 என்பது அஷ்டமம். அஷ்டமத்தில் குரு போனதுலேருந்தே சிலருக்கு பதவி போச்சு, சிலருக்கு வேலை போச்சு, சிலருக்கு உண்மையான ஊழியர்கள் தன்னை விட்டு விலகிவிட்டார்கள், சிலருக்கு பொருளாதார தடை வந்தது, சிலருக்கு தந்தையே பகையானார்கள், சிலருக்கு தாயே பகையானார்கள், சிலருக்கு நண்பர்கள் பகையானார்கள், சிலருக்கு காதலர்கள் பகையானார்கள், சிலருக்கு மனைவி பகையானார்கள். இப்படி நிறையா விட்டு போச்சு, பகையாச்சு. இது எல்லாம் எப்போ நடந்துச்சு? மே 1ஆம் தேதியிலேருந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு ரிலாக்ஸ்ட். எப்பன்னா அக்டோபர் 15 குரு வக்ரம் ஆகிறார். அவர் 2025 பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் வக்ர காலத்தை நிகழ்த்துவார். 120 நாட்கள். இந்த 120 நாட்கள் உங்களை யார் விலக்கினார்களோ, யார் உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை வேணாம் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு நீங்கள் தேவைப்படுவீர்கள். ஐயோ அவன் இருந்தால் அந்த காரியத்தை பண்ணியிருப்பானே, ஐயோ அந்த பொண்ணு இருந்தால் இந்த விஷயத்தை செய்திருப்பாளே என்று உங்களுடைய தேவைகளை உணர்த்தி உங்களிடம் சமாதானமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஆனால் அவங்க உணர்ந்தாலும் நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதில்ல. ஆனால் அதற்கான மாற்றாக ஒரு இடம் போகும். இப்போ நீங்கள் கணவனோட சண்டை போட்டு பிரிஞ்சு வாழ்கிறீங்க அப்படின்னா துலா ராசியாக இருந்தால் இப்போ உங்கள் தேவைகள் புரியும். அப்போ கணவன் பண்ணி சேருவீங்க. சேர்ந்து என்ன பண்ணுவீங்க? பழைய குறைபாடுகளை சரி செய்து ஒற்றுமையாக வாழ்வதற்கான வழியை தேடுவீர்கள். அதே போல் ஒரு அலுவலகத்தில் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா அந்த அலுவலகத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்திருந்தீங்கன்னா அந்த அலுவலகத்தில் உள்ளவர்களே நீங்கள் நல்லவங்கன்னு ரெஃபர் பண்ணி வேற ஒரு இடத்துல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதே அலுவலகத்தில் நீங்கள் போய் திருப்பி அவமானத்தோடு வேலை செய்ய வேண்டும், குற்ற உணர்வோடு வேலை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் அவர்களே வேற ஒரு இடத்துல நீங்கள் வேலைக்கு போயிருப்பீங்க, நான் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சேன்னு சொல்லுவீங்க. அவங்க அந்த கம்பெனிக்கு விசாரிப்பாங்க, அந்த பையன் நல்ல பையன்டா அப்படின்னு. இந்த வக்ர காலத்தில் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும், ஒரு நல்ல பண்பிற்கான அடையாளம் கிடைக்கும். அப்படியாக உங்களுடைய தேவைகளை ஏற்படுத்தி இறைவன் உங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த 120 நாட்கள். கோல்டன் டைம். அக்டோபர் 15 பிப்ரவரி 11 வரை. இதை துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பின்பற்றணும். பொதுவாகவே இந்த குருபலம் குறைந்த பிறகு நான் நிறைய பதிவில் நான் சொல்லியிருப்பேன், அவர்கள் பின்பற்ற வேண்டிய விஷயம் என்னென்னா, குரு அப்படின்னா யார்? ஆசிரியர்கள் குரு, மாணவர்களுக்கு ஆசிரியர் குரு, ஒரு தொழிலாளிக்கு தொழிலை கற்றுக் கொடுப்பவர்கள் குரு, ஒரு கணவனாக இருக்கலாம், மனைவிக்கு ஏதாவது கற்றுக் கொடுத்தா அங்கே குரு, யார் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் குரு, கற்றுக்கொள்பவர்கள் சிஷ்யர்கள். இதான். அப்போ குரு பலம் வேணும்னா
அந்த குருவை நேசிக்கணும், அந்த குருவை பாராட்டணும், அந்த குருவை போற்ற வேண்டும். இதுதான் அதனுடைய தத்துவம். அப்போ அஷ்டமத்து குரு காலத்தில் உங்கள் குருவை போற்றணும். அப்போ இந்த குருவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய துலா ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இருக்குது. இந்த சுவாதி நட்சத்திரத்தின் கடவுள் யாருன்னா நரசிம்ம பெருமான். நரசிம்ம பெருமான் யாருன்னா வைணவத்தில் செவ்வாயுடைய ஆளுமை நரசிம்ம பெருமான். அவரை வணங்கி மகானானவர் யாருன்னா ராகவேந்திரர். அந்த ராகவேந்திரரை பிடிச்சிக்கிட்டாலே துளாராசிகரை கெட்டு. சித்திர நட்சத்திரமாக இருக்கலாம், எந்த நட்சத்திரமாக இருக்கலாம், சுவாதியாக இருக்கலாம், எந்த நட்சத்திரமாக ஆனாலும் இருக்கலாம், ராகவேந்திரரை போய் பிடிச்சிக்கும். அவரை மகானாக ஏற்றுக்கும். நரசிம்மரை வணங்கு. அப்போ ஓம் ஸ்ரீ பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயிஷ பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனுவே நமக என்று ராகவேந்திரரை பிடித்து கொண்டு புவனகிரி போய் ராகவேந்திர வணங்கலாம், மந்திராலயம் போய் ராகவேந்திர வணங்கலாம். சென்னையிலேயே நிறைய இடத்துல ராகவேந்திரரோட கோயில் இருக்குது. ராகவேந்திரர் மகானாக ஏற்றுக்கொண்டு குருவாக ஏற்றுக்கொண்டு உங்கள் ஆசிரியரை குருவாக ஏற்றுக்கொள்ள, உங்கள் தந்தையை குருவாக ஏற்றுக்கொள்ள, யார் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்களை வணங்கி, ஒரு சிலர் பாபா வணங்குவாங்க, ஓகே, ஒரு சிலர் அல்லாவை வணங்குவாங்க, ஓகே. இறைவன் எல்லாம் பொதுவானவர். நீங்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதே இங்கே முக்கியம். இதற்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தமே இல்லை. கிறிஸ்தவனுக்கும் சூரியன் உண்டு, சந்திரன் உண்டு. முஸ்லீமுக்கும் சூரியன் உண்டு, சந்திரன் உண்டு, எல்லா கிரகமும் உண்டு. இது வந்து எல்லாருக்குமான பதிவு தான் வந்து ஜோதிடம். இதை தனியாக பிரித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் மகான்களை வழிபடுறாலும் நீங்கள் இறைவனை வழிபடுகிறீர்கள், அவ்வளோதான். அப்போ இந்த குருபலம் வேண்டும் என்றால் நீங்கள் மகான்களை வழிபட்டு அவரோட அருளாசி கிடைக்கப்பட்டு சிறப்பாக அவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த அஷ்டமத்து குரு காலத்தில் 12 ராசியிலேயே இந்த வக்ர அஷ்டமத்து குரு, அதில் வக்ர காலத்தில் முழு பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி துலா ராசி. இந்த 12 ராசியிலேயே இப்போ அஷ்டமத்து குருவில் கஷ்டப்பட்டவங்களும் நீங்கள் தான். இந்த கஷ்டத்தை போக்குவதற்காக வரக்கூடிய காலம்தான் அந்த வக்ர காலம். அனைவரும் ராகவேந்திர பெருமானோட அருளாசி கிடைக்கப்பெற்று குரு வக்ர காலத்தில் மிகப்பெரிய பலனை அடைய வாழ்த்துக்கள்.